ஹலோ மக்கள்ஸ், வெல்கம் டு ஜிபிஏ கேமிங். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வேறு என்னென்னலாம் போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கிராணியை என்னால் அடிக்கவே முடியல. அது வேறு கதை. கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். அந்த கிராணிக்கு இருக்குது. ஏன்னா போட்டு அந்த மாதிரி வெளுத்து விட்டுச்சு. என்னடா அங்கே போனாலும் அடிக்கிறீங்க, இங்கே வந்தாலும் அடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பதுங்கு குழியில் போய் பதுங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏறி போய் அவங்கள பொழப்போம். இப்போதைக்கு நான் பதுங்கு குழியை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன். மக்களே, தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்துறானுங்க. யாரா நீ இங்கே வந்து விருந்தரைக்கு மாப்பு போட்டுட்ருக்கு? வேங்க ஒத்தையில நிற்க முடிஞ்சா மொத்தமாக வாங்கல. வாடா வாடா வாடா, அடிச்சுக்கலாம் வாடா. விட்டா கொண்டுருவான் போல. கேடா வாடாண்டா. அப்பா நல்ல பையன் வந்து அடி வாங்கிட்டு போயிட்டான். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பாம்பை போட்டே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கொள்றீங்க. முடியலடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் தான் ஜாக்கி சான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, தாவி பொழக்கிறதுல இவர் தான் கில்லாடி. இந்த ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா எத்தனை தடவை படிச்சு சொன்னேன். ஏன்டா ஒரு மனுஷனை கேட்டு உசுரோட போக விட மாட்டீங்களாடா? சுத்தி வந்து பொழக்கிறீங்க. அப்படி என்னடா பாவம் பண்ண நாடு? என்னையே போட்டு பொழக்கிறீங்க. பாவம் தூக்கி போறானுங்க. சைடில் கம்பி எடுத்துட்டு சொருகுறானுங்க. இந்த மேட்ச்சில் என்னென்னலாம் பண்ண போறானுங்களோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. இவனுக்கு கிட்டத்தை தப்பிக்கிறதுக்குள்ளே நம்ம கதை அதோகிரி ஆயிரும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு இருங்க, நாம் இங்கேருந்து நோட்டா விட்டுப்போம். எவன்லாம் அங்கே இருக்கான்னு. இவன் சப்போஸ் அங்கே இருந்தானுங்கன்னா நம்ம இங்கேருந்தே பொழந்துடலாம். அது கொஞ்சம் ஈஸியான வேலையாக போயிடும். என்னடா டீமெட்டை பொழந்துட்டாங்க. எவன்டா அது சைடில் நிற்கிறது? எங்கேருந்து அடிக்கிறீங்க? ஒரு மேட்ச்சில் ஒரு டைப்பில் அடிக்கிறானுங்களே. அப்படி என்னடா பண்ண? ஏன்டா இப்படி சுற்றி வந்து போட்டு போலன்னு பொழக்கிறீங்க? ஏதோ ரெண்டாவது. என்னடா பண்ணுறீங்க? எங்கேதுல அடிக்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஆனா பாவிங்களா, எங்கேதுல வரீங்க? அது எப்படி நம்மளை அடிக்கும் போது மட்டும் ஊர் ஒன்று கூடிடுதுன்னு தெரியல. என்ன தெரிகிறது? அது எப்படின்னு தெரியல. டீமுக்கு 1-2 பேர் இந்த மாதிரி நான் சோலோவாக 1v4 பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறானுங்க. எப்பட்றா 1v4ஆ? ஏன்னா எத்தனை தடவை படிச்சு சொன்னேன். இதுக்கப்புறம் யாரையுமே ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயில் விட்டுறக்கூடாது. அப்புறம் வாய் டிஞ்சர் போட்டுக்குது. இந்த மேட்ச்சில் இறங்குறோம், சம்பவம் பண்ணுறோம், கண்டிப்பாக பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். அப்புறம் இனிமேல் நம்மளை பறக்க விட்ற போகிறாங்க. சரி, ஓகே, வாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எடுத்தவொடனே நானும் ப்ரோவும் தான் வெறித்தனமாக ஓடிட்டுருக்கோம். இவருக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டேன். இந்த மாஸ்க் மூஞ்ச வேறு அடிக்கடி மூஞ்சியில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு எங்கள் எல்லாரையும் பார்த்துட்ருக்கான். ஏன்னு தெரில. அந்த கேரக்டர் விட்டதுலேருந்தே எல்லாருக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா யார் என்னென்ன பண்ணுறாங்கிறத வரைக்கும் ஃபுல்லாக காமிச்சு கொடுத்துருது அந்த கேரக்டரு. டாய் கரீனா, சபா முடியலடா, முடியல. ஐயோ, எங்கடா இங்கிட்டு போனாலும் அலை கட்டுறீங்க. இங்கே ரெண்டாவது ஒருத்தர் இருந்தானே, எங்கே அவன்? எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? பின்னாடியா? அப்போ பின்னால் நம்ம டீம் விட்டு இங்கே தானே வந்தான். எங்கே போனான்? கண்டுபிடிச்சிட்டேன். சார் வெளில வாங்கோ, சார்வால் வந்து வாங்கிக்கோங்கோ. என்னை எப்படி ஓட விட்டு அடிச்சிருப்பீங்க? ஒரு வழியாக 2 பேரும் பழிக்கு பழி தீத்தாச்சு. அங்கே 3ஆவது இன்னொருத்தர் இருக்கா. வேடாண்டா, ஓசிக்கில் அடிக்க அடிச்சிட்டான். ஓசிக்கில் இது ஓசிக்கில். சரி, ஓகே. 4வது மேட்ச்சில் நாங்கள் வெறித்தனமாக ஓடி போயிருந்தோம். ஏன்னா ப்ரோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெறி முத்தி கத்தியில் எடுத்துகிட்டு போகிறாரு வெட்டுறதுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் வெறி முத்தி போய் கிடக்கிறோம். ஏன்னா இந்த லாஸ்ட் மேட்ச்சு இதில் தோற்றுட்டோன்னா அவள் தான் அசிங்கமாக போயிடும். நானும் இங்கே என்னென்னமோ பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே எகிரி குதிக்கிறேன். அண்ணான் சைடில் இனிமே வந்துட்டான். அவனை ஒரு அடி தான் அடித்தேன். துரோகம் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. போன மேட்ச்சில் பண்ணதுக்கு இந்த மேட்ச்சில் பழி வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கிட்டே எவனாவது கிடைக்காம போயிடுவான். அவனை வச்சு சாத்துவோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம டீம்மேட் வந்து சண்டை போட்டிருந்தாரு. குறுக்கால் வந்து ஓசிக்கில் எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இப்போ தான் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது எப்படி. நானே இனிமையை ஓசிக்கில் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டேன். சூப்பரு. நம்ம டீம் மட்டும் காலி. சூப்பர். இப்போது 1v2 மேட்ச்சு. எனிமையை ஓட விட்டு ஆனால் என்னை விட்டுருக்குனான்னு கதற விட்டு கட்சியில் ஒரு போயா வாங்கியாச்சு. மக்களே, நான் போயிட்டு வரேன். டாட்டா.